ஓம் சாந்தி. 14/10/2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, உயிர் எப்படி பிரிய வேண்டும்? உயிர் அல்லது ஆத்மா எப்படி பிரிய வேண்டும்? இரண்டாவது கேள்வி, இப்பொழுது நாம் என்ன ஏற்பாடு செய்ய வேண்டும்? இப்பொழுது நாம் என்ன ஏற்பாடு செய்ய வேண்டும்? மூன்றாவது கேள்வி, விஷால புத்தி உடையவர்கள் எதை புரிந்து கொள்வார்கள்? விஷால புத்தி உடையவர்கள் எதை புரிந்து கொள்வார்கள்? நான்காவது கேள்வி, பழைய உலகம் எப்போது விநாசமாகும்? பழைய உலகம் எப்பொழுது விநாசமாகும்? அஞ்சாவது கேள்வி, யாருக்கு மிக அதிகமான தண்டனை கிடைக்கும்? யாருக்கு மிக அதிகமான தண்டனை கிடைக்கும்? ஆறாவது கேள்வி, ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்று எப்போது அனுபவம் ஆகும்? ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்று எப்போது அனுபவம் ஆகும்? ஏழாவது கேள்வி, ஃபைனல் சர்டிஃபிகேட் எப்போது கிடைக்கும்? Fill in the blanks. ஃபர்ஸ்ட், யதார்த்தமான அர்த்தத்தை அறியாத காரணத்தினால் டேஷ் டேஷ். இரண்டாவது, குழந்தைகளாகிய உங்களது கடமை என்னவென்றால் டேஷ். மூன்றாவது, டேஷ் டேஷ் ஆகையால் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நான்காவது, நீங்கள் டேஷ் ஆகி டேஷ் வந்து விடுவீர்கள். அஞ்சாவது, சேவை அதிகப்படுத்துவதற்கு டேஷ் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சேவையை அதிகப்படுத்துவதற்கு டேஷ் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆறாவது, டேஷ் மூலம் மனம் புத்தியை அனுபவங்கள் என்ற சீட்டில் டேஷ் ஆகுங்கள். டேஷ் மூலம்
மனம் புத்தியை அனுபவங்கள் என்ற சீட்டில் அல்லது ஆசனத்தில் டேஷ் ஆகுங்கள். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, உயிர் எப்படி பிரிய வேண்டும்? ஞான அமிர்தம் வாயில் இருக்கும்போது உயிர் பிரிய வேண்டும். ஞான அமிர்தம் வாயில் இருக்கும்போது உயிர் பிரிய வேண்டும். இரண்டாவது கேள்வி, சொல்லாதவங்க சொல்லுங்க. இப்போது நாம் என்ன ஏற்பாடு செய்ய வேண்டும்? தந்தையின் கூடவே செல்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். மூன்றாவது கேள்வி, விஷால புத்தி உடையவர்கள் எதை புரிந்து கொள்வார்கள்? விஷால புத்தி உடையவர்கள் எதை புரிந்து கொள்வார்கள்? பக்தியின் பழக்கத்திற்கும் ஞானத்தின் பழக்கத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது, இதை புரிந்து கொள்வார்கள். நான்காவது கேள்வி, பழைய உலகம் எப்பொழுது விநாசம் ஆகும்? தேவதா தர்மத்தின் நாற்று நடுவது எப்போது முழுமை அடைந்து விடுமோ அப்பொழுது இந்த பழைய உலகம் அழியும். அஞ்சாவது கேள்வி, யாருக்கு மிக அதிகமான தண்டனை கிடைக்கும்? பாதி பாதி சொல்லாதீங்க, முழுமையா சொல்லுங்க. தந்தையினுடையவராகி யாராவது துரோகி ஆகிவிட்டால் தர்மராஜபுரியில் மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும். ஆறாவது கேள்வி, ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்று எப்போது அனுபவம் ஆகும்? ஒருமுகப்படுத்தும் சக்தியின் மூலம் இயல்பாகவே ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அனுபவம் ஏற்படும். ஏழாவது கேள்வி, ஃபைனல் சர்டிபிகேட் எப்போது கிடைக்கும்? நொடியில் விஸ்தாரத்தை சாரத்தில் உள்ளடக்கும் பயிற்சி தான் ஃபைனல் சர்டிபிகேட்டை வாங்கி தரும். fill in the blanks. யதார்த்தமான அர்த்தத்தை அறியாத காரணத்தினால் டேஷ் டேஷ். வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி. நேரத்தையும் பணத்தையும் வீணாக்குகின்றனர். இரண்டாவது, குழந்தைகளாகிய உங்களது கடமை என்னவென்றால் டேஷ். பாபா தந்தையை நினைவு செய்து மாயாவை விரட்டுவதாகும். குழந்தைகளாகிய உங்களது கடமை என்னவென்றால் தந்தையை நன்றாக நினைவு செய்து மாயாவை விரட்டுவதாகும். மூன்றாவது, டேஷ் டேஷ் ஆகையால் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏறினால் வைகுண்டம், விழுந்தால் சுக்குநூறு ஆயிடுச்சு. ஆகையால இந்த விஷயத்துல எப்படி இருக்கணும்? குழந்தைகள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். நான்காவது, நீங்கள் டேஷ் ஆகி டேஷ் வந்து விடுவீர்கள். நீங்கள் மணியாகி வெற்றி மாலையில் வந்து விடுவீர்கள். அஞ்சாவது, சேவை அதிகப்படுத்துவதற்கு டேஷ் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சேவை அதிகப்படுத்துவதற்கு நான் பொறுப்பாளி என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆறாவது, டேஷ் மூலம் மனம் புத்தியை அனுபவங்கள் என்ற சீட்டில்
செட் செய்ய டேஷ் ஆகும். பாபா சொல்றார், ஒருமுகத்தன்மையின் பயிற்சி மூலம் மனம் புத்தியை அனுபவங்கள் என்ற சீட்டில் செட் செய்யக்கூடிய தடைகளற்றவர் ஆகுங்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. புரிஞ்சுதா?